இன்றைக்கு நாம் பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதில் 18வது வசனத்தை வாசிப்போம். आज हम फिलिपियो 3 अध्याय उसके 18 वचन को पढ़ेंगे. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். फिलिपियो 3 अध्याय उसके 18 वचन को हम पढ़ेंगे. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். इस वचन में पढ़ते बहुत से लोग अलग मार्ग से चलते हैं. பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், அநேக பேர் और வேறு வித்தியாசமான ஒரு வழியில நடக்கிறார்கள். और उस लिखते हैं कि बहुत सारे लोग अलग तरीके से जी रहे हैं. சில பேர் மாத்திரம் இல்ல, அநேக பேர்னு சொல்ற, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். केवल कुछ नहीं, वो कहता है बहुत से लोग अलग तरीके से जी रहे हैं. பிலிப்பியர் 3:17வது வசனத்துல வாசிப்போம் என்றால், फिलिपियो 3 अध्याय के 17 वचन में पढ़ते हैं. 17வது வசனத்துல அவர் சொல்றார், நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களே. और वो कहता है कि हम तुम्हें मार्ग सिखाते हैं. அப்ப ஏற்கனவே பவுல் அவர்களுக்கு வழியை காண்பித்தார். तो पौलुस पहले से उन्हें एक उदाहरण, एक मार्ग को दिखाया था. எந்த வழியில நடக்க வேண்டும் அந்த வழியை அவர் காண்பித்திருக்கிறார். उन्हें किस मार्ग पर चलना था, उस मार्ग को पौलुस ने उन लोगों को पहले ही समझाया था. எந்த வழியை பவுல் அந்த விசுவாசிகளுக்கு காண்பித்திருக்கிறார்? पौलुस ने कौन सा एक मार्ग उन विश्वासी को दिखाया था. दमस्कुக்கு சமீபமாய் அவர் போகும்போது சரீரிலே இயேசு அவரை சந்தித்து அவர் அந்த வழியை அவருக்கு காண்பித்தார். जब दमस्कस की ओर पौलुस जा रहा था, तब यीशु मसीह उससे मिलकर उस मार्ग को बताए थे. இயேசுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் அவன் செயல்படும்போது இயேசுவே அவனை சந்தித்து அவனுக்கு அந்த மெய்யான வழியை அவர் காண்பித்தார். जब वो कलीसिया का विरोध कर रहा था, तब यीशु मसीह खुद उससे मिलकर उस मार्ग को बताए थे. இயேசு சொன்னார், நானே வழியும் ஜீவனும் சத்தியமாய் இருக்கிறேன். यीशु ने कहा कि मैं ही मार्ग, सत्य और जीवन हूं. அந்த வழியை இந்த பவுல் யாருக்கு காண்பித்தார் என்றால் ஜனங்களுக்கு காண்பித்தார். और उसी मार्ग को अब पौलुस लोगों को बता रहा था. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே, पहला कुरिन्थियों पहला अध्याय के 23वें वचन में, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே, पहला कुरिन्थियों पहला अध्याय के 23वें वचन में, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். परंतु हम तो उस क्रूस पर चढ़ाए हुए मसीह का प्रचार करते हैं. சில பேர் அந்த நாட்களில் வேற வேற விதமான அவங்க பிரசங்கித்தார்கள். उन दिनों में लोग भिन्न भिन्न तरीके के प्रचार करते थे. இயேசுவை அவங்க போதிக்காமல் மற்ற காரியங்களை போதித்தார்கள். और यीशु मसीह का प्रचार करने को छोड़कर वो और कुछ प्रचार करते थे. தீர்க்கதரிசியை போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். और अच्छे एक भविष्यवक्ता के रूप में जीते थे. பவுல் சொல்கிறார், நாங்களோ யாரை பிரசங்கிக்கிறோம்? लेकिन पौलुस कहता है, हम किसका प्रचार करते हैं? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். उस क्रूस पर चढ़ा हुए मसीह का हम प्रचार करते हैं. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே, दूसरा कुरिन्थियों 11 अध्याय का दूसरे वचन में, 2 கொரிந்தியர் 11 2வது வசனத்திலே, दूसरा कुरिन्थियों 11 अध्याय दूसरे वचन அந்த में, இயேசு கிறிஸ்துக்கு இந்த ஒரு கற்புள்ள கன்னிகையை போல இவர் ஒப்பு கொடுத்தார். और यीशु मसीह के लिए एक पवित्र कुंवारी के मसीह के जैसे समान मसीह सौंप दिया गया. கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு அந்த அந்த வழியை காண்பித்து அந்த அவருக்கு இந்த சபையை அவர் ஒப்பு கொடுத்தார். और मसीह एक ही पुरुष के लिए जो पवित्र कुंवारी को मसीह को सौंप दिया गया. எப்படி ஒப்பு கொடுத்தார்? கற்புள்ள கன்னியை போல அவர் ஒப்பு கொடுத்தார். एक पवित्र कुंवारी के समान उसे सौंप दिया गया. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவி ஒரு பரிசுத்தவான்களை போல இல்ல கற்புள்ள கன்னியை போல அவர் ஒரு புருஷனுக்கு ஒப்பு கொடுத்தார். जो पाप में भटके हुए संसार को एक पवित्र कुंवारी, एक पुरुष के एक पवित्र कुमारी को मसीह ने सौंप दिया. இயேசு அந்த வழியை காண்பித்து அந்த வழியில நடங்க என்று அப்படி காண்பித்தார். और यीशु मसीह का एक वो मार्ग को दिखाकर उसी मार्ग में आपको चलना है, ऐसे परमेश्वर ने एक उदाहरण दिया. பிலிப்பியர் 3:18 சொல்கிறார், अनेक பேரோ வேற விதமாய் நடக்கிறார்கள். लेकिन फिलिपियो 3 अध्याय 18 वचन में पौलुस कहता है कि बहुत से लोग अलग तरीके से जी रहे हैं. हालेलुया, हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க, நாம் அப்படி அந்த வேற விதமாய் ஒரு நாளும் நடக்க கூடாது? ऐसे लोग कह सकते हैं कि हम कभी भी वो अलग तरीके से ना जिए. நான் கடைசி வரை இயேசுவின் அந்த வழியில நான் நடப்பேன். हमें अंत तक यीशु मसीह के उस मार्ग पर चलना है. கர்த்தருடைய வார்த்தை காண்பிக்கிற அந்த வழியில நான் ஒவ்வொரு நாளும் நடப்பேன். परमेश्वर के वचन जो सिखाता है उस मार्ग पर हमें चलना है. பிலிப்பியர் 3:18 வாசிக்கிறோம், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் சிலுவைக்கு பகைஞர்களாக இருக்கிறார்கள். फिलिपियो 3 अध्याय के 18 वचन में पढ़ते कि वे लोग जो है वो क्रूस के बैरी है. கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் எதிரிகளை போல் வாழ்கிறார்கள். मसीह के क्रूस के शत्रु के समान है. கிறிஸ்துவின் சிலுவை என்னத்தை காண்பிக்கிறது? मसीह का क्रूस क्या दर्शाता है? நம்முடைய பாவ மன்னிப்பை காண்பிக்கிறது. हमारे पाप क्षमा को वो बताता है. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே, पहला पत्रस 2 अध्याय के 24 वचन में, 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே, पहला पत्रस 2 अध्याय के 24 वचन में, தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். उसने अपने ही देह में, अपने ही शरीर में उस क्रूस पर हमारे पापों को उठा लिया. நம்ம அக்கிரமங்களும் பாவங்களை மரித்திருக்கும்போது நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்து மேல சிலுவையின் மேல் சுமந்தார். जब हम पाप और अधर्म में थे, तब यीशु मसीह ने अपने ही शरीर में अपने सारे पापों को उठा लिया. நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்ட நீதிமான்களை போய் கர்த்தருடைய பார்வையில நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். और इसलिए हमारे सारे पुराने पाप धुल गए और मसीह के
दृष्टि में हम सब अब धर्मी बन गए அப்ப हैं। கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்றால் எதிரினா மறுபடியும் அந்த எதை மன்னித்து பாவங்களை மன்னித்து நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ तो मसीह के उस क्रूस के विरोधी वो लोग हैं जो पहले पाप से क्षमा पाकर विश्वास में आए थे। எந்த பாவமான வழிகளை விட்டு வெளியே வந்தார்களோ மறுபடியும் அதுல போய் சேருகிறார்கள்। जिस पाप को छोड़कर विश्वासी बनकर आए थे अब उसी पाप में फिर लौटते हैं। கலாத்தியர் 2:20 வசனத்துல गलातियों दूसरा अध्याय के 20 वचन में, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல गलातियों दूसरा अध्याय के 20 वचन பவுல் में சொல்றார், நானும் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன்। पौलुस कहता है मैं मसीह के साथ क्रूस पर चढ़ा गया இனி हूं। என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய நடை அல்ல, अब मैं जीवित ना हूं நான் எப்படி சிந்திக்கிறேன் அது அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள அவர் பிழைத்திருக்கிறார்। पर मसीह मुझ में जीवित है। அவருடைய அந்த நான் சிலுவையில் அறையப்பட்டதனால இப்ப என்னுடைய சித்தங்கள் அல்ல, என்னுடைய பாவமான காரியங்கள் அல்ல, और क्योंकि अब मैं मसीह के साथ क्रूस पर चढ़ाया गया हूं इसलिए अब मेरा जो पाप नहीं, இனி என்னை குறித்து நான் எப்படி வாழணும் அப்படி அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார், ஆகையால் அவர் எப்படி விரும்புகிறார் அப்படி நான் வாழுவேன்। और इसके बाद मेरी मन की इच्छा के अनुसार नहीं लेकिन मसीह के मन की इच्छा के अनुसार मैं चलूंगा। கலாத்தியர் 5:24 வசனத்துல, गलातियों 5वां अध्याय के 24 वचन में, கலாத்தியர் 5:24 வசனத்துல गलातियों 5वां अध्याय 24 वचन में, கிறிஸ்துவுடையவர்கள் என்ன செய்கிறார்கள், जो मसीह यीशु के वो क्या करेंगे, தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகள் எல்லாமே சிலுவையில அறிந்து கொள்கிறார்கள்। वो अपने शरीर को उसके लालसाओं और अभिलाषाओं को क्रूस पर चढ़ा दिया। சிலுவை என்னத்தை காண்பிக்கிறது, क्रूस क्या दर्शाता है? பாவமன்னிப்பை காண்பிக்கிறது। இரண்டாவது இப்படிப்பட்ட இச்சைகள் பாவமான காரியங்கள் சிந்தைகள் இது எல்லாமே இந்த வழிகளை நாம் சிலுவையில அறைந்திருக்கிறோம்। और हमारे पापों को हमारे लालसाओं को अभिलाषा को हम सबको उन चीजों को हम क्रूस पर चढ़ा दिए எத்தனை हैं। பேர் தைரியமா சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிக்கப்படும் போது நான் எல்லாவற்றையும் சிலுவையில அறைந்து இப்ப அவருக்காக பரிசுத்தமாய் சாட்சியாய் लोग வாழுகிறேன்। कह सकते कि मैंने उद्धार पाकर इन सारी चीजों को क्रूस पर चढ़ा दिया है। ஒருவேளை பழைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், शायद आपका पुराना जीवन चाहे कैसे भी हो जाए, அநேக தவறான பழக்கங்கள் இருந்திருக்கலாம், बहुत से बुरी आदतों को आपका सामना किया हो, தவறான சில காரியங்கள் பாவமான காரியங்கள் இருந்திருக்கலாம், आपके जीवन में बहुत से पाप थे, ஆனா ரட்சிக்கப்பட்டதுனால எல்லாமே அந்த சிலுவையில அறைந்து அவருக்காக பரிசுத்தமாய் लेकिन வாழுகிறோம்। उद्धार के बाद आपने सारे उन पापों को क्रूस पर चढ़ा दिया है। ஆனால் இவர்களோ சிலுவைக்கு எதிராக பகனிகள் இருக்கும்போது लेकिन ये जो लोग हैं वो जब क्रूस के बैरी थे, மறுபடியும் அந்த விட்டு வந்த பாவமான அந்த இச்சை எல்லாமே மறுபடியும் அவங்க தொடர்ந்து கொள்கிறார்கள்। जो कुछ पाप और जो कुछ इच्छाओं को उन्होंने छोड़कर आया फिर उसी में वे पड़ गए थे। ஆகையால் பவுல் அந்த 18வது வசனத்துல பிலிப்பியர் 3:18 சொல்கிறார், इसलिए फिलिपियों 3 अध्याय के 18 वचन में पौलुस कहता है, அநேக தரம் உங்களிடத்தில் இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறேன், मैंने कई बार तुमसे इन बातों को कहा है, ஆனால் மறுபடியும் சொல்கிறேன்। எப்படி சொல்கிறேன் என்றால் கண்ணீரோடும் சொல்கிறேன்। लेकिन मैं फिर एक बार रोक कर तुमसे कहता हूँ। அவருடைய இருதயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க। तो पौलुस के हृदय को आप समझिए, அந்த வேற விதமாய் நடக்கிற அந்த ஜனங்களை குறித்து சொல்லும் போது யோசிக்கும் போது அவருடைய கண் கலங்கி கண்ணீரோடு இருக்கிறார்। उन लोगों को देखकर जो अलग मार्ग पर चल रहे थे उन्हें देखकर वो रोने लग गया। இன்னைக்கு எத்தனை பேர் மற்ற அவிசுவாசிகளை குறித்து யோசிக்கும் போது வேற விதமாய் நடக்கிற ஜனங்களை குறித்து சிந்திக்கும் போது யோசிக்கும் போது கண்ணீரோட ஒரு பாரத்தோட காணப்படுகிறீர்கள்। आज कितने लोग अविश्वासी को संसार के लोगों को देखकर आंसुओं के साथ एक बोझ के साथ आप हो। பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருடைய கண் கலங்கில கண்ணீரோடு அவர் இருக்க முடியும் என்றால் நாம் கூட அவரை போல கர்த்தருக்காக வைராக்கத்தோடு இருக்கும்போது அழிந்து போகிற ஜனங்களை குறித்து வேற விதமான வழியில நடக்கிற ஜனங்களை பார்க்கும்போது கண்ணீரோடு இருக்க வேண்டும்। अगर पौलुस उन लोगों के लिए आंसू बहाकर रोया तो हम भी इस संसार में जो नाश होने वाले उन लोगों के लिए आंसू बहाकर रो सकते हैं। நெகேமியா முதலாவது அதிகாரத்துல பார்க்கும்போது நெகேமியாவிடத்தில் சில சகோதரரும் அந்த ஜனங்கள் வரும்போது नहम्याह पहला अध्याय में जब नहम्याह के पास उसके कुछ भाई आए थे, தூர தேசத்துல இருக்க அவனும் அரண்மனையில இருக்கான், தூர தேசத்துல வாழ்க்கை அந்த ஜனங்களுடைய அந்த நிலைமை சொல்லும் போது இவன் கேட்க முடியாமல் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறான்। जब उस देश के लोग आकर उसकी परिस्थिति को बताए तब वो सहन नहीं कर पाए, रोने लग गए। பல மாதங்கள் அவர்கள் மன்றாடி உபவாசித்து ஜெபிக்கிறான்। कई दिन तक वो रोकर उपवास रखकर प्रार्थना किया। ஹல்லேலூயா हालेलुया। அவன் மாத்திரமில்ல பவுல் கூட अनेक நேரம் விசுவாசிகளுக்காக என்ன செய்தார் என்றால் கண்ணீரோடு அவர் தேவனிடத்தில் ஜெபித்தார்। पौलुस भी कई दिन वो प्रार्थना किया आंसू बहाकर। ஏன் இவர் ஜெபித்தார்? ये क्यों ऐसा प्रार्थना किया? இங்க பார்க்கும்போது இந்த கண்ணீர் யாருக்காக அவர் கண்ணீரோடு ஏன் இருக்கிறார்? वो क्यों किस लिए वो आंसू बहा रहा था? யாருக்காக கண்ணீரோடு இருக்கிறார்? वो किस लिए आंसू बहा रहा था? அவருடைய சொந்தக்காக இல்ல குடும்பத்தார்களுக்கு அல்ல, क्या उसके परिवार या रिश्तेदारों के लिए? யாருக்காக? वो किसके लिए आंसू बहा रहा था? ஏற்கனவே சபையிலிருந்து சில விசுவாசிகள் பின்வாங்கி போய் மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கையில போகிற கேட்கும் போது जब कलीसिया के कुछ विश्वासी फिर से पाप में गिर चुके थे, ஒரு பாரத்தோட அவர் இருக்கிறதுனால கண்ணீரோட இருக்கிறார்। उन लोगों के लिए एक बड़े बोझ के साथ वो आंसुओं के साथ प्रार्थना करने लगा। எத்தனையோ அடி கல்லெறி வாங்கி அவங்க மத்தியில சுவிசேஷம் சொல்லி அவங்க விசுவாச வாழ்க்கையை கொண்டு வந்ததுனால और इतना मार खाने के बाद पौलुस ने उन लोगों को एक उद्धार में लाया था। அவங்க எல்லாமே ரட்சிக்கப்படும் போது மிகவும் சந்தோஷமாய் அவர் இருந்திருப்பார்। सारे लोग उद्धार पाकर बहुत आनंदित थे। ஆனால் இப்ப பின்வாங்கி போகிற
போகும்போது அவர் கண்ணீரோடு இருக்கிறார். எப்படி இருந்தார்களே, எப்படி நான் விசுவாசத்துல கொண்டு வந்தேன்னு இப்ப மறுபடியும் இப்படி அவிசுவாசத்துல பாவத்துல போய் வாழ்கிறார். लेकिन जब वही लोग अब फिर से पाप में गए, डूबने लगे, तो अब पौलुस बहुत निराश होकर रोने लग गया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அவருடைய கண்ணுல கண்ணீர் வருகிறது. तो अब उसके वो आंसू बहाने लगा। ஏன் அவர் இப்படி அழுகிறார்? वो अब क्यों पौलुस ऐसा रोता है? அவருக்குள்ள பாரம் இருக்கிறதுனால அவர் கண்ணீரோடு பேசுகிறார். क्योंकि पौलुस के अंदर एक बोझ था, इसलिए वो आंसुओं से प्रार्थना कर रहा था। எனக்குள்ள அப்படிப்பட்ட பாரம் இருக்கிறது. आज के लोग कह सकते हैं मेरे अंदर भी ऐसा एक बोझ है। ரட்சிக்கப்படாத கணவர் குறித்து ஒரு பாரம் இருக்க வேண்டும். जो उद्धार नहीं पाया उस पति के लिए आपको एक बोझ होना है। வேற விதமாய் நடக்கிற பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் இருக்க வேண்டும். आपके बच्चों के लिए, बच्चों के प्रति एक बोझ होना जरूरी है। நடக்கிறவங்க பெற்றோர்களை குறித்து ஒரு பாரம் இருக்க வேண்டும். आपके माता पिता के प्रति एक बोझ होना जरूरी है। அப்படி பாரம் இருக்குமே என்றால் தான் நீங்க கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கர்த்தர் சமூகத்துல காத்திருப்பீங்க. और अगर ऐसा बोझ आपके जीवन में, तभी आप आंसू बहाकर प्रार्थना कर सकते हैं। பாரம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இப்படிதான் இருப்பார்கள், இதுதான் உங்களுடைய முடிவுன்னு இருப்பீங்க என்றால் நீங்க ஒரு நாளும் பாரத்தோடு கண்ணீரோடு நீங்க ஜெபிக்க முடியாது. अगर आपके जीवन में कोई बोझ नहीं, आप सोचते हैं कि इनका जीवन ऐसा ही होने वाला है, तो आप कभी आंसू बहाकर प्रार्थना नहीं कर सकते। நான் தொடர்ந்து கண்ணீரோடு பாரத்தோடு ரட்சிக்கப்படாத வேறு விதமாய் நடக்கிற என்னுடைய சொந்தக்காரர்கள் வீட்டார்களுக்காக ஜெபிப்பேன். लोग कह सकते हैं कि बड़े बोझ के साथ आंसू बहाकर मेरे रिश्तेदारों के लिए, मेरे परिवार के लिए मैं प्रार्थना करूंगा। தேவன் நம்முடைய கண்ணீரும் ஜெபத்தை கேட்கிறவர் காண்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे प्रार्थना को सुनकर उत्तर देने वाला है। சங்கீதக்காரர் சொல்றார், என் கண்ணீரை அவர் எங்கே வைத்திருக்கிறார் என்றால் துருத்திலே வைத்திருக்கிறார். भजन लिखने वाला कहता है कि मेरे आंसुओं को उसने कुप्पी में भरा है। அந்த அன்னாலோ கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து அழுது கொண்டிருக்கும்போது அவருடைய கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு பதிலை கொடுத்தார். जब हन्ना परमेश्वर की उपस्थिति में रोकर प्रार्थना की, परमेश्वर ने उसके प्रार्थना को सुना। अनेक நாட்களை நடக்கல என்று அது சோர்ந்து போய் ஜெபிக்க விடாதங்க, தொடர்ந்து அதுல ஜெபித்து பண்றாடுங்க. और बहुत दिनों तक परमेश्वर ने उत्तर नहीं दिया, इसलिए आप प्रार्थना को ना रोके, लेकिन निरंतर आप प्रार्थना करो। मैं विश्वास है கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். किलो विश्वास करते हैं परमेश्वर निश्चय करेगा। हालेलुया. हालेलुया। சொல்லுங்க, உங்க ரட்சிக்கப்படாத நண்பர்கள் இல்ல ரட்சிக்கப்படாதவங்க கணவர் பெற்றோர்களை கர்த்தர் ரட்சிப்பார். किलो विश्वास करते हैं आपके जो उद्धार नहीं पाए, जो मित्र परिवार वाले उद्धार पाएंगे। அதற்காக ஒரு பெரிய பாரம் நமக்குள்ள இருக்க வேண்டும். उसके लिए आपके अंदर एक बोझ होना जरूरी है। பவுலுக்கு அப்படிப்பட்ட பாரம் இருக்கும் என்றால், எஸ்தருக்கு அப்படிப்பட்ட பாரம், நெகேமியாவுக்கு அப்படிப்பட்ட பாரம் இருக்கும் என்றால், நமக்குள்ள ஒரு பாரம் தேவையா இருக்கிறது. अगर पौलुस के अंदर ऐसा एक बोझ हो पाए, तो हमारे अंदर भी एक बोझ होना जरूरी है। 3வது அதிகாரம் 19வது வசனத்துல, பிலிப்பியர் 3:19 फिलिपियो 3 अध्याय के 10वें वचन में, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல, फिलिपियो 3 अध्याय के 10वें वचन में, வேற விதமாய் நடக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள்னு பவுல் சொல்லும்போது, और जब पौलुस कह रहा था कि ये अलग तरीके से जो लोग जी रहे हैं वो कैसे है, குறிப்பிட்ட 4 காரியங்களை பார்க்க முடியும். उनके बारे में 4 बातों को हम देख सकते हैं। முதலாவது நாம் கடைசியில பார்க்கும்போது அவர்கள் பூமிக்குரிய அடுத்தவைகளை அவர்கள் சிந்திக்கிறார்கள். और हम पढ़ते कि वो संसार के वस्तुओं के बारे में सोचते இந்த हैं। உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் 2 பிரகாரமான அந்த சிந்தனையோடு வாழ முடியும். इस संसार में जितने भी लोग जीते हैं, 2 प्रकार के सोच के साथ वो जीते हैं। ஒன்னு ஆவிக்குரிய சிந்தனை, இரண்டாவது பூமிக்குரிய சிந்தனைகள். पहला जो है वो आत्मिक सोच, और दूसरा एक शारीरिक सोच। ஆவிக்குரிய சிந்தனைனா எப்படி இன்னும் விசுவாசத்துல வளர வேண்டும். आत्मिक सोच मतलब हम विश्वास में कैसे बढ़े। ஆவிக்குரிய வாழ்க்கைனா கர்த்தர் சமூகத்துல எப்படி இருக்கணும், கர்த்தரோடு நான் எப்படி நெருங்க வேண்டும், அப்படிப்பட்ட வாஞ்சை, அது எல்லாமே ஆவிக்குரிய சிந்தனையா இருக்கிறது. आत्मिक सोच ऐसा हो सकता है कि हम क्या कर परमेश्वर के और निकट जा सकते हैं। வார்த்தை குறித்து ஒரு பாரம், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது, அது ஒரு ஆவிக்குரிய சிந்தனையை பார்க்க முடியும். परमेश्वर का वचन हमसे क्या कहता है, ये सब समझने के लिए एक आत्मिक सोच की जरूरत எப்படி है। ஜனங்களை ரட்சிக்கணும், எப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், அது ஒரு ஆவிக்குரிய சிந்தனை இருக்கிறது. परमेश्वर के लिए कैसे हम सेवकाई करना, कैसे सुसमाचार बांटना, ये सब आत्मिक बोझ है। ஆனா பூமிக்கு அடுத்தவைகள் சிந்தனை, அதுல எப்படிப்பட்ட சிந்தனை இல்ல, எல்லாமே பூமிக்குரிய காரியங்கள் அது இருக்கும். लेकिन जो संसार की सोच है वो सब संसार के बारे में ही होगा। என்ன சாப்பிட, என்ன உடுத்த, என்ன செய்யணும் என்று அப்படிப்பட்ட உலக காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்பார்கள். जब हम संसार के बारे में सोचते हैं हमें क्या पहनना, क्या खाना है, वही संसार की सोच है। இன்னும் பணத்தை சம்பாதிக்கலாம், அதே எண்ணங்கள், அதே யோசனைகள் இருக்கும். हम कैसे अधिक पैसा कमा सकते हैं, यही सब सोच होगा। எப்படி இன்னும் நல்ல ஒரு வேலையை பார்க்கலாம், இன்னும் வேலை பார்த்து எப்படி சேர்த்து வைக்கலாம், அதே சிந்தனையோடு வாழ்வார்கள். हम और दूसरा नौकरी करके कैसे और पैसे को इकट्ठा कर सकते हैं। சில பேருக்கு பூமிக்குரிய சிந்தனை எப்படின்னா, अनेक கவலைகள், அது மேல கவலை மேல கவலைகள் இருக்கும். और कुछ लोगों के जो इस संसार के सोच ऐसे होते हैं कि उनके मन में चिंता के ऊपर चिंता बढ़ने लगती है। இப்படி நடக்குமே, அடுத்த வருஷம் இப்படி இருக்குமே, என்ன செய்வேன், அப்படியே ஒரு கவலை கண்ணீரோடு இருப்பார்கள். सोचते अगले महीना ऐसा होगा, अगले वर्ष ऐसा होगा, तो क्या करूं। இவர்கள் யார் என்றால், அந்த வேற விதமாய் நடக்கிற ஜனங்கள், அவர்களுக்கு பூமிக்குரிய அடுத்தவைகள் சிந்தனைகள் இருக்கும். तो वही पौलुस लिखता है कि जो अलग तरीके से जी रहे वो लोग संसार के वस्तु पर ज्यादा ध्यान लग रहे हैं। 1 தீமோத்தேயு 6:9 வசனத்துல, पहला तीमुथियुस 6 अध्याय के 9वें वचन में, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்துல, पहला तीमुथियुस 6 अध्याय के 9वें वचन में, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்களோ
जो अमीर बनना धनी होना चाहते அநேக हैं பிரச்சனைகள் அநேக சோதனைகளாய் பலவித இச்சைகளிலும் அவங்க விழுகிறார்கள் वो ऐसे परीक्षा फंदे और बहुत व्यर्थ और हानिकारक लालसाओं में फंसते हैं ஒவ்வொரு நேரம் பூமிக்குரிய காரியங்களை சிந்தித்து மாத்திரம் பணம் மாத்திரம் சேர்த்து வைக்கணும் வேலை அதெல்லாம் நம்ம நோக்கமா இருக்கும் என்றால் और अगर हर दिन हम केवल पैसा कैसे कमाए वही सोचते रहेंगे तो தேவனுக்கு இடம் கொடுக்காமல் ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் மாத்திரம் பூமிக்குரிய காரியங்களை சிந்திப்போம் என்றால் अगर हम आत्मिक चीजों के लिए ज्यादा महत्व नहीं देते और केवल संसार के बारे में सोचते हैं तो பலவித காரியங்களை நாம் அகப்பட்டு இச்சையில விழுந்து போகும் என்று பார்க்கிறோம் तो हम नाना प्रकार के इस परीक्षा में डाले जाएंगे 10வது வசனத்துல எல்லாம் தீங்குக்கு அந்த பண ஆசை ஒரு வேரா இருக்கிறது 10वें वचन में पढ़ते कि सबके पीछे जो जड़ है वो पैसा है சிலர் அந்த ஆசையினாலே விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறார்கள் வாழவே போகிறார்கள் कुछ लोग पैसों की लालच के कारण विश्वास में पीछे हट जाते हैं ஹல்லேலூயா हालेलुया வேலை இல்லாத போது நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் जब पैसे नहीं तो अच्छा एक आत्मिक जीवन रहता है எல்லாமே ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்பார்கள் जब कुछ नहीं होता उनके पास तब आत्मिक जीवन में बहुत मजबूत रहते हैं வேலை கிடைக்கும் போது நல்ல எல்லாமே நல்லா இருக்கும்போது ஆராதனை கூட முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பார்கள் लेकिन अगर एक अच्छा नौकरी मिल जाए उनके पास अच्छा पैसा है तो आराधना को छोड़ देते हैं பூமிக்குரிய காரியங்களை எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் हमेशा इस संसार के चीजों पर उनका मन लगा रहता है ஜெபம் இல்லாமல் வாழுவார்கள் और बिना प्रार्थना के वो जीते हैं கர்த்தருக்கும் அவர்களோடு தொடர்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் परमेश्वर का और उनका कोई संबंध नहीं होता நேரம் கிடைத்தும் கூட கிறிஸ்துவின் அந்த ஆவிக்குரிய சிந்தனை இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து और கொண்டிருப்பார்கள் बिना किसी आत्मिक सोच के वो लोग जीते हैं ஹல்லேலூயா हालेलुया 1 யோவான் 2:15வது வசனத்துல पहला यूहन्ना दूसरा अध्याय के 17 वचन 1 में யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல पहला यूहन्ना दूसरा अध्याय के 15 वचन நாம் में இந்த உலகத்திலும் வாழ்ந்தாலும் கூட हम चाहे इस संसार में जिए तो भी நாம் என்னத்தை அன்பு கூடக்கூடாது हमें किससे प्रेम नहीं रखना है உலகத்தில் உள்ள வைகளை நாம் அன்பு கூடாது हमें ना तो संसार और ना संसार की वस्तुओं से प्रेम रखना நீங்க है வேலை செய்யலாம் நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம் हम काम कर सकते हैं हम पैसे कमा सकते हैं ஆனால் அதே நேசித்து அது மேல் வாஞ்சை அதே மாத்திரம் நோக்கமாய் வைக்க கூடாது लेकिन केवल उस पर आपका मन नहीं लगा रहना நம்முடைய चाहिए எல்லாம் நேசம் பாசம் யாரை நாம் நேசிக்கணும் யாரை ஆராதிக்கணும் என்றால் கர்த்தரை மாத்திரம் மகிமை செலுத்த हम வேண்டும் केवल परमेश्वर से प्रेम रखना हम परमेश्वर की आराधना करना है ஹல்லேலூயா हालेलुया உலகத்தில் இருந்தாலும் கூட உலக காரியங்களை நான் நேசிக்க மாட்டேன் चाहे हम इस संसार में है लेकिन इस संसार की वस्तुओं पर चीजों पर हमें प्रेम नहीं रखना வேலை செய்தாலும் கூட அந்த வேலை மேல நான் நம்பிக்கை வைத்து கர்த்தரை மறந்து போக மாட்டேன் हम नौकरी करें लेकिन उस नौकरी से हमें प्रेम नहीं रखना வேலையும் செய்யணும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கன மகிமை நேரமும் நாம் கொடுக்க आपको வேண்டும் नौकरी भी करना है लेकिन परमेश्वर को जो आदर देना वो भी देना है ஹல்லேலூயா हालेलुया எத்தனை பேர் சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய சிந்தனையும் இருக்கும் சில உலக காரியங்களை செய்ய வேண்டாலும் கூட அதுவும் நான் செய்வேன் ये लोग कहते हैं कि हर दिन मेरे जीवन में आत्मिक सोच मेरे पास होगा ஹல்லேலூயா हालेलुया இல்ல சில பேர் சொல்லுவாங்க அதற்காக வேலை செய்யக்கூடாது அப்படி அல்ல வேலை செய்தாலும் உங்களுக்கு சில காரியங்கள் உங்க கையில கிடைக்கலாம் और आप नौकरी करेंगे तो भी आपको आत्मिक आपकी सोच होनी வேலை चाहिए செய்தா உங்களுக்கு பணம் கிடைக்கும் जब आप नौकरी करेंगे आपको पैसा तो ஆனா मिलेगा அதே நோக்கமா வைத்து கர்த்தரை மறந்து போய் அது மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படி அல்ல लेकिन आपके मन को उस पैसों पे नहीं लेकिन हमें परमेश्वर पर लगाए நீங்க रखना है கர்த்தரை உண்மையா ஆராதிப்பீங்க துதிப்பீங்க என்றால் கர்த்தர் எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன் अगर आप परमेश्वर के सच्चे तरीके से आराधना करें तो परमेश्वर आपकी जरूरतों को पूरा करेगा हालेलुया பவுலோ சொல்கிறார் நான் எல்லா நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் पौलुस कहता है कि मैं हर परिस्थिति में संतुष्ट हूँ வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் मुझे ऊंचा भी रहना जानता है नम्र होना भी जानता है அப்போ இவர்களோ வேற விதமாய் நடக்கிறார்கள் तो ये जो लोग थे अलग तरीके से जी रहे இவருடைய थे சிந்தனை எல்லாம் மாறி உலகத்திலே இங்கே இருக்கணும் இங்கே சேர்த்துக்கணும் இங்கே வாழணும் அப்படி இருக்கிறது उनका जो सोच उनका जो मन इस संसार के वस्तुओं पर लगा था அதே வசனத்திலே 19வது வசனத்திலே பார்க்கிறோம் और उसी 19वें वचन में हम पढ़ते हैं அவருடைய மகிமை அவருடைய லட்சம் என்று பார்க்கிறோம் और उनकी महिमा जो था उनका लज्जा है லட்சம் என்னது लज्जा क्या है लज्जा क्या है ஒரு ஷேமை போல ஒரு அவமானத்தை போல பார்க்கிறோம் लज्जा एक अपमान के समान है இவர்கள் நினைக்கிறாங்க இங்க நல்ல மகிமையான வாழ்க்கை இருக்கிறதுனால ரொம்ப உயரமா இருக்கிறாங்க அப்படி நினைக்கிறார்கள் मुझे लगता है कि संसार में अच्छा एक महिमा भरे जीवन है तो वो बहुत अच्छे हैं ரொம்ப பெருமையோடு நல்ல காலரை தூக்கி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் बड़े घमंड के साथ वो जीते हैं ஆனா அவருடைய அந்த மகிமையை அவங்களுக்கு எப்படி முடியும் என்ற லட்சியம் முடிய போகிறது लेकिन उनका जो महिमा है वही उनका लज्जा भी है ஹல்லேலூயா हालेलुया உலக காரியங்களை மாத்திரம் சேர்த்து நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அப்படி இருப்போம் என்றால் முடிவு எப்படி இருக்கும் என்றால் லட்சியில போய் முடியும் अगर केवल इस संसार में हम अच्छा एक जीवन जीना चाहते तो हमारा अंत जो है वो लज्जा की ओर होगा பிரசங்கி 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது सबोपदेशक दूसरा अध्याय के 11 वचन में பிரசங்கி 2வது அதிகாரம் 10வது வசனத்துல सबोपदेशक दूसरा अध्याय 11 वचन में அந்த சொலோமன் சொல்றார் எனக்கு எதெல்லாம் நன்றாக தெரிந்ததோ அதெல்லாம் எனக்கு கிடைத்தது सुलेमान कहता है जो कुछ मुझे अच्छा दिखा वो सब मुझे मिला எதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுத்ததோ அது எல்லாமே எனக்கு கிடைத்தது जो कुछ मुझे आनंदित करता था वो सब मुझे मिला அது எல்லாமே அவன் அந்த வாழ்க்கை
வாழ்க்கையில அவன் பார்த்தாலும் கூட इस सारी चीजों को अपने जीवन में उसने पा लिया तो भी 11வது வசனத்துல சொல்லுகிறார் 11 वचन में वो कहता है எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். तो कहता है कि सब व्यर्थ है சூரியனுக்கு கீழே இது ஒன்றுக்குமே பலன் இல்லை என்று பார்க்கிறோம். वो कहता है कि सूर्य के नीचे ये सारे चीजों को कोई अर्थ नहीं உலக காரியங்களை மகிமைன்னு பார்க்கிற அந்த காரியங்களை நமக்கு ஒரு பலனும் அல்ல. इस संसार के जो चीज हमें बहुत महिमा भरे लगते हैं उनके कोई वो सब व्यर्थ है மகிமைன்னு நினைக்கிற அந்த எல்லா காரியம் லட்சியில போய் அது முடிய போகிறது. जो भी आपको महिमा लगता है वो सारी चीजें व्यर्थ है நாம் அந்த ஐஸ்வர்யவானும் அந்த லாசரு குறித்து பார்க்கும்போது हम धनी व्यक्ति और लाजर के बारे में देखते हैं ஐஸ்வர்யவானும் நல்ல மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். वो धनी व्यक्ति जो था एक महिमा भरा जीवन जी रहा இந்த था லாசரு ஒரு ஒரு வெளிய ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்ந்து கொண்டிருந்தான். लेकिन लाजर एक भिखारी जैसे जी रहा ஒரு था தரித்திரனை போல ஒன்றுமில்லாமல் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். वो कंगालपन में जी रहा था ஆனா மகிமைன்னு என்னப்பட்ட அந்த ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது? लेकिन वो धनी व्यक्ति का जीवन कैसे समाप्त हुआ எங்க போய் சேர்ந்தான் அவன்? वो कहाँ पर गया பாதாளத்துல போய் அவன் சேர்ந்தான். वो तो अधोलोक में गया था ஆனால் அந்த அந்த லாசரு ஒரு மகிமையில்லாத இங்க பூமியில வாழ்ந்தாலும் கூட लेकिन लाजर बिना किसी महिमा के जब संसार में जिया तो भी அவனோ மகிமையில போய் அவன் அந்த பரதேசத்துல போய் அவன் சேர்ந்தான். वो अंत में उस स्वर्ग में जाकर पहुंचा ஹalleluya हालेलुया வேற விதமாய் நடக்கிற ஜனங்களுடைய மகிமை எப்படி என்றால் லட்ச என்று பார்க்கிறோம். जो अलग तरीके से लोग चलते हैं उनका जो महिमा उनकी लज्जा है மூன்றாவது பார்க்கிறோம் அவருடைய தேவன் யாரு தேவன்? और तीसरी बात हम पढ़ते हैं उनका जो ईश्वर परमेश्वर कौन है அவருடைய தேவன் வயிறு என்று பார்க்கிறோம். उनका जो परमेश्वर उनका पेट है எத்தனை பேர் இப்படிப்பட்ட தேவனை பார்த்திருக்கீங்க? कितने लोग ऐसे एक देवता को देखे இல்ல हैं கேள்வியாவது பட்டீங்களா? வயிறு தேவன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? क्या आपने कभी ऐसा सुना कि पेट परमेश्वर है சில பேருக்கு தேவன் எப்படி இருக்கிறார் வயிறே தேவனை வைத்திருக்கிறார்கள். कुछ लोग अपने पेट को परमेश्वर मानते நீங்க हैं அவங்களை சாப்பிட கூப்பிட்டாலும் கூட அவங்க அப்படியே வந்துட மாட்டாங்க. और अगर आप उन्हें खाने को बुलाते तो ऐसे ही नहीं आते அவங்கள கேட்பாங்க எந்த ஹோட்டல்ல போகணும். पहले पूछेंगे कौन से होटल में आपको जाना है அவங்கள்ட்ட சொன்னா இந்த ஹோட்டல்ல டோசா சாப்பிடணும் சொன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த ஹோட்டல் அது நல்லா இல்ல அங்க வாங்க அங்கதான் அது டோசா நல்லா கிடைக்கும். और उनसे कहते हैं कि यहाँ पर हम डोसा खाएंगे तो कहेंगे ये होटल अच्छा नहीं हम और कोई होटल में जाएंगे வயிறுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து எந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும் என்று சுத்தி பார்த்து எல்லா ஹோட்டல்ல சுத்தி பார்த்திருப்பாங்க. तो अपने पेट को इतना महत्व देकर वो जो अच्छे होटल में ही जाना पसंद करते அவருடைய हैं வயிறு எப்படி இருக்கிறது என்றால் தேவன் பார்க்கிறோம். ऐसे लोगों का पेट जो है उनका परमेश्वर है ஹalleluya हालेलुया எப்படியாவது வயிறுக்கு தேவையான காரியங்களை அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். क्योंकि पेट को जो कुछ जरूरत है उसको वो ज्यादा महत्व देते இயேசு हैं கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது கூட வாழ்ந்த நாட்களில் கூட अनेक ஜனங்கள் ஏன் இயேசுக்கு பின்னால வந்தார்கள்? जब यीशु मसीह इन संसार पर सेवकाई करे थे तब बहुत से लोग यीशु मसीह के पीछे क्यों आए थे யோவான் 6வது அதிகாரம் 26வது வசனத்துல யோனா 6 अध्याय के 26 वचन में யோவான் 6வது அதிகாரம் 26வது வசனத்துல योना 6 अध्याय के 26 वचन में இயேசு சொல்கிறார் நீங்களும் அற்புதம் கண்டதினால் அல்ல और यीशु मसीह कहते हैं तुमने अद्भुत देखा इसलिए नहीं என்ன நீங்க ஏன் தேடுகிறீர்கள்? तुम मुझे क्यों ढूंढते हो 6:26 நீங்க அப்பம் புசித்து திருப்தியானதுனால நீங்க தேடுகிறீர்கள். तुम रोटियां खाकर तृप्त हो गए इसलिए तुम अब मुझे ढूंढते हो மறுபடியும் உங்களுக்கு அப்பம் கிடைக்க சரீர அந்த தேவைக்காக நீங்க வருகிறீங்க. और तुम्हारे जो पेट की जरूरत के लिए मेरे पीछे आते हो ஹalleluya हालेलुया இந்த வேற விதமாய் நடக்கிற ஜனங்கள் யாரு? तो ये अलग तरीके से चलने वाले लोग कौन से சில தேவைகளுக்காக மாத்திரம் தேவனை தேடுகிற ஜனங்கள். केवल कुछ जरूरतों के लिए मसीह को ढूंढते என்னை थे ஆசீர்வதிக்கணும் நீங்க ஆசீர்வதிக்கணும் என்று அந்த தேடுகிற ஜனங்கள். वो केवल मुझे आशीष करो मुझे मेरे जीवन में अद्भुत करो ऐसे मसीह को ढूंढते ஒரு थे அற்புதம் செய்யும் ஒரு விடுதலை தரும் அந்த அதை தேடுகிற மாத்திரம் ஜனங்கள். केवल अद्भुतों के पीछे वो लोग जाते थे ஹalleluya हालेलुया அது கிடைத்த உடனே போய் விடுவார்கள். और जब उन्हें अद्भुत मिलता तो वो चले जाते हैं அதற்கு மாத்திரம் அவங்க வருகிறார்கள். அதற்கு மாத்திரம் தேவனை தேடுவார்கள். केवल उन चीजों के लिए परमेश्वर को ढूंढते थे அவரை நேசித்து அவருக்காக விசுவாசத்தோட வாழணும் அந்த ஒரு வைரகம் அல்ல. और परमेश्वर के लिए एक विश्वास का जीवन जीना ऐसा नहीं அவரை கனப்படுத்த அவர் ஆராதிக்கிற அந்த வாஞ்சை அல்ல. उसकी आराधना करने का कोई मन नहीं மாத்திரம் எல்லா ஜெபத்துல எனக்கு இது தாரும் அது தாரும் கேள்வி எல்லாம் வயிறுக்கு தக்க அந்த தேவைகளை கேட்பார்கள். और केवल हर आराधना में आकर मुझे ये दे दो मुझे ये अद्भुत दे दो आशीष दे दो ऐसा पूछते हैं அப்படிப்பட்ட ஜனங்களோட கர்த்தர் நேசிக்கிறது அல்ல. और ऐसे लोगों से परमेश्वर प्रेम नहीं करता என்னாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட வெளியே வரும்போது गिनती 11 अध्याय के 5वें वचन में जब इस्राएलियों के साथ बाहर आया என்னாகமம் 11:5வது வசனத்துல அவர்கள் இந்த எகிப்துல கிடைத்த அந்த சாப்பாடு குறித்து அவங்க யோசிக்கிறார்கள். गिनती 11 अध्याय के 5वें वचन में जो मिस्र में उन्होंने खाना खाया उसके बारे में भी लोग सोच रहे थे சாப்பிட்ட அந்த மச்சங்களும் வெள்ளரிக்காய் குமட்டிக்காய் அவங்க நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். वो उन मछलियों को उन खरबूजों को और सारे उन प्याज लहसुन को याद कर रहे थे அதனால கர்த்தர் காண்பிக்கிற வழியில அவங்க நடக்க முடியவில்லை. और इसलिए वो परमेश्वर के दिखाए हुए मार्ग पर चल नहीं पाए थे கர்த்தர் வழி நடத்துற அந்த விதமாய் அவங்க நடக்க முடியவில்லை. परमेश्वर के मार्ग पर वो चल नहीं पाए थे அவங்க அந்த தேவைகள் சரீர தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் நடத்தும் போது அவங்க நடக்க முடியவில்லை. क्योंकि शरीर के
जो जरूरतों के ऊपर उनका ध्यान था, इसलिए परमेश्वर जैसे चलाना चाहता था वैसे वो चल नहीं पाए। ஹalleluya. हालेलुया। எந்த தேவைகளுக்காக இந்த ஜனங்கள் வந்தார்கள்? वे लोग किस जरूरत के हिसाब से आए थे? வயிறின் தேவைகளுக்காக வந்தார்கள். अपने पेट के जरूरत के लिए वो आए थे। நீங்க அப்பம் புசித்து திருப்தியாக நீங்க தேடுகிறீர்கள். और वो लोग रोटियों को खाकर तृप्त होने के लिए आए थे। அந்த சரீரத்துக்கு தேவை இருக்கு, அந்த தேவையை நீங்க சந்திக்க நீங்க தேடுகிறீர்கள். और उस शरीर के जरूरतों को पूरा करने के लिए आप ढूंढते இன்னைக்கு हो। பிசாசு வந்து மாத்திரம் ஒரு சரீர ஆகாரத்தை மாத்திரம் காண்பிக்க மாட்டேங்கிறான். शैतान केवल भोजन को नहीं दिखाता, சரீரத்துல अनेक தேவைகளை அவன் வைக்கிறான். शरीर में बहुत सारे ऐसे जरूरतों को रखता है। சில பேருக்கு சில பாவமான காரியங்கள் ஒரு சரீர தேவை ஒரு காண்பிக்கிறான். कुछ लोगों को पाप एक जरूरत बना देता है அதனால அவங்க திருப்தியாக அவன் பார்க்கிறான். और वो पाप करके हुए लोग तृप्त हो जाए ऐसे शैतान सोचता है। ஜனங்களை சில இடத்துக்கு கொண்டு போய் அங்கதான் திருப்தியாக அவன் பார்க்கிறான். कुछ लोगों को कुछ जगह पर लेकर उन्हें तृप्त करता है சரீரத்தை திருப்தியாக்கி கொள்கிற சில ஜனங்கள். और कुछ लोग ऐसे शरीर को तृप्त करते हैं। ஹalleluya. हालेलुया। இந்த வேற விதமாய் நடக்கிற ஜனங்களோ சுய கட்டுப்பாட்டுல இல்லாம அந்த வயிற்றுக்கு படி அவர் அந்த தேவைகளுக்காக தேவனை பார்க்கிறவர்கள். और ऐसे जो अलग तरीके से लोग जी रहे थे वो अपने पेट के लिए परमेश्वर के पीछे होते हैं। திரும்ப சொன்னீங்க, நான் கர்த்தரை மாத்திரம் தேவைகளுக்காக தேட மாட்டேன். और किन लोग कह सकते हैं परमेश्वर को मैं केवल जरूरत के समय में नहीं ढूंढूंगा। தேவைகள் நீங்க சொல்ல முடியும், ஆனால் கர்த்தருக்கு அதற்கு மாத்திரம் நீங்க தேடாதீங்க. आप जरूरतों के लिए परमेश्वर से मांग सकते हैं, लेकिन केवल उसके लिए आपको परमेश्वर के पास नहीं जाना। கர்த்தருக்கு கனம் பண்ணுங்க, அவர் விசுவாசத்துல வளருங்க, இன்னும் வைராக்கியமா அவருக்காக வாழுங்க. परमेश्वर की आराधना करें और विश्वास में बढ़े और परमेश्वर के लिए एक जीवन जिए। ஹalleluya. हालेलुया। இந்த வேற விதமாய் நடக்கிற ஜனங்களுடைய கடைசி அந்த 3:19 வாசிக்கும் போது, और फिलिपियो 3 अध्याय 19वें वचन में पढ़ते हैं, 3:19 அவருடைய முடிவு அழிவு என்று பார்க்கிறோம். फिलिपियो 3 अध्याय 19 वचन में पढ़ते हैं कि उनका अंत जो है विनाश है। நல்ல வாழ்க்கை கிடைக்கிற நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்த அந்த ஜனங்களோ முடிவு எப்படி இருக்கு என்றால் அழிவு என்று பார்க்கிறோம். और वो लोगों का जो अंत है वो विनाश है। ஹalleluya. हालेलुया। எப்படிப்பட்ட அழிவா இருக்கும்? वो कैसा अंत है? அது நித்திய அழிவா இருக்க போகிறது. वो अनंत काल का एक नाश हो सकता है। 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல, दूसरा थिस्सलुनीकियों 1 अध्याय के 19 वचन में, 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல, दूसरा थिस्सलुनीकियों 1 अध्याय के 10वें वचन में, அவர்கள் நித்திய அழிவாகிய அந்த தண்டனையை அடைவார்கள். और वो उस दंड का सामना करेंगे जो अनंत काल का होगा। அந்த அழிவு வேற விதமாய் நடந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஜீவனம் செய்கிற அந்த ஜனங்களோ ஒரு நாள் 2 நாள் அழிவல்ல, நித்தியமா அந்த அழிவை அவங்க அந்த தண்டனையை பெறுவார்கள். और वे लोग जो अलग तरीके से अलग मार्ग से चल रहे थे उनका जो नाश को 1-2 दिन का नहीं होगा, लेकिन अनंत काल के आग में हो எங்க जाएंगे। அந்த நித்தியத்தை அவங்க கழிப்பார்கள்? वो कहां पर अपने उस जीवन को बिताएंगे? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல, प्रकाशित वाक्य 20वां अध्याय के 15 वचन में, வெளிப்படுத்தின விசேஷம் 20:15வது வசனத்துல, प्रकाशित वाक्य 20वां अध्याय का 15 वचन में, ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர் காணப்படாதோ जीवन के पुस्तक में जिसके नाम नहीं मिले அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். वो आग के झील में फेंका जाएगा। எதுவரை அங்க இருப்பான் அந்த அக்கினி கடலிலே? और कब तक वो उस आग के झील में डाला जाएगा? நித்தியமா இந்த அழிவிலே அவன் இருப்பான். वो हमेशा के लिए उस आग के झील में होगा। அதற்கு பிறகு அவன் எங்கோ பார்க்கவே முடியாது, தேவனுக்கும் அவன் கூட ஒரு ஐக்கியம் பார்க்க முடியாது. उसके बाद वो कभी परमेश्वर के निकट नहीं आ सकता। கைவிடப்பட்ட நிலைமையில அந்த அக்கினி கடலிலே அவன் தள்ளப்படுவான். उस आग के झील में ठुकराए हुए परिस्थिति में वो होगा। ஒரு நாள் 2 நாள் இல்ல, வாழ்க்கை முழுவதும் நித்தியமா அந்த அழிவிலே அவன் வெளியே வரவே முடியாது. और 1 या 2 दिन, लेकिन हमेशा के लिए उस आग के झील में वो फेंका जाएगा। ஹalleluya. हालेलुया। யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவு இருக்கிறது? और किसके लिए ऐसा एक अंत होगा? வேற விதமாய் நடக்கிற ஜனங்களுக்காக, जो अलग तरीके से अलग मार्ग से चलते हैं उनके लिए ऐसा नाश எத்தனை होगा। பேர் விசுவாசி நம்ம கூட வேற விதமாய் நடப்போம் என்றால் நம்முடைய அழிவு இப்படி இருக்க முடியும்? लोग कह सकते हैं अगर हम भी अलग मार्ग पर चले तो हमारा अंत भी ऐसा हो सकता है। ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் ஆகையால் பரலோகம் நம்ம பேர் நித்தியம் எழுதப்பட்டது அப்படி அல்ல. हमने उद्धार पा लिया इसलिए हमारा नाम जीवन की पुस्तक में लिख गया, ऐसा नहीं। ஜீவ புஸ்தகத்துல ஒரு எழுதுனதால இப்ப அது கிறுக்க முடியாது அப்படி அல்ல. हमारा नाम जीवन की पुस्तक में लिखा है तो वो कोई मिटा नहीं सकता, ऐसा नहीं है। நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 வாசிக்கும் போது, प्रकाशित वाक्य 3 के 5 में हम पढ़ते हैं, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல, प्रकाशित वाक्य 3 अध्याय के 5वें वचन में, சர்தை சபை ஜனங்களை பார்த்து தேவன் இயேசு பேசுகிறார். और सरदिस कलीसिया के लोगों को देखकर यीशु मसीह कहता है, வேற நல்ல ஜீவனோட நல்ல உயிரோட சபையோட பார்க்கிறோம், और तुम्हारा जो कलीसिया तो अच्छा एक कलीसिया है, ஆனா நீங்க செத்த சபையை போல இருக்கிறீங்க. लेकिन तुम एक मरे हुए कलीसिया के समान जी रहे हैं। கர்த்தர் சொல்கிறார், ஜெயன் கொள்கிறவன் அவன் வெண்வஸ்திரம் தரிப்பான். मसीह कहता है कि जो जयवंत है वो श्वेत वस्त्र पहनेगा। நான் என்ன செய்வேன் என்றால், और मैं क्या करूंगा? ஜீவ புஸ்தகத்தில் அவன் நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். जीवन के पुस्तक में से उनके नाम को मैं निकाल दूंगा। அப்ப ஒருவேளை ஜெயம் கொள்ளாமல் அந்த பாவத்திலே அந்த செத்த கடக்க நிலைமையில இருப்பான் என்றால், अगर वो जय नहीं पाकर अगर निरंतर पाप में जिएंगे तो, பின்னோக்கி போய் தேவனை சரியாக ஆராதிக்காமல் தேவனை மகிமைப்படுத்தாமல் வாழ்வான் என்றால், अगर वो परमेश्वर की आराधना नहीं करते, परमेश्वर को महिमा नहीं देते, அவர் என்ன செய்ய முடியும்?
तो परमेश्वर क्या करेगा? ஜீவ புஸ்தகத்துல இந்த நம்முடைய பேர் கிறுக்க போட முடியும். उस जीवन के पुस्तक में से हमारे नामों को वो मिटा सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। வேறு விதமாய் நடக்கிற ஜனங்களுடைய முடிவு இப்படி இருக்க तो போகிறது. जो अलग मार्ग से चलते हैं उन लोगों का अंत ऐसा होगा। ஆகையால் பவுல் கண்ணீரோடு சொல்கிறார், இப்படிப்பட்ட ஜனங்கள் குறித்து நான் அடிக்கடி உங்கள்ட்ட சொல்கிறேன். इसलिए पौलुस आंसुओं के साथ कहता है कि इन लोगों के बारे में मैं बार बार तुमसे कहता हूँ। எத்தனை சொல்றீங்க, அந்த காண்பித்த வழியின்படி நான் கடைசி வரை நான் நடப்பேன். लोग कह सकते हैं उस यीशु मसीह ने जो मार्ग दिखाया उस पर मैं अंत तक चलूंगा। ஒரு நாளும் அந்த வேற விதமாய் நடக்க நீங்க பார்க்காதீங்க. और कभी भी दूसरे किसी मार्ग पर आपको नहीं चलना। ஒருவேளை அநேக நாட்களை சில நாட்களை நீங்க வேற விதமாய் நடக்க முடியும். शायद कुछ दिनों तक आप अलग मार्ग से चले होंगे। கொஞ்சம் உலக காரியங்களை யோசித்துக் கொண்டு இருக்கலாம். आप शायद संसार की चीजों पर आपका मन लगाए होंगे। உலகத்துல வாழ்கிறதுனால உலக சிந்தனையோடு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். मन संसार के ऊपर आपका मन लगा हो சில सकता है। நண்பர்கள் மேல நீங்க நம்பிக்கை வைத்திருக்கலாம். कुछ मित्रों पर आपने भरोसा रखा हो सकता है। இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, எல்லாவற்றையும் பார்க்க நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தருடைய அந்த வழியில நடக்க लेकिन आज एक निर्णय लो कि सबसे बढ़कर मैं परमेश्वर पर भरोसा रखूंगा। हालेलुया. हालेलुया। பிலிப்பியர் 3:20 வசனத்துல, फिलिप्पियों 3 अध्याय के 20 वचन में, பிலிப்பியர் 3:20 வசனத்துல फिलिप्पियों 3 अध्याय के 20 वचन में அவர் பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது என்றால் பரலோகத்துல இருக்கிறது. पौलुस कहता है कि हमारा जो स्वदेश है वो स्वर्ग पर है। நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? எத்தனை சொல்றீங்க, தாராவில இல்ல, குடியிருப்பு பரலோகத்துல இருக்கிறது. लोग कहते हैं हमारा स्वदेश धारावी में नहीं, लेकिन हमारा स्वदेश स्वर्ग पर है। இங்க ஒருவேளை சொந்தமான இடம் இருந்தாலும் கூட இங்க சில நாட்கள் தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, வாழ போகிறீங்க. यहाँ अगर आपका खुद का घर हो तो भी आप कुछ दिनों के लिए यहाँ पर रहने वाले हैं। 1 பேதுரு 2:11 वचनத்துல, दूसरा पत्रस 2 अध्याय के पहला पत्रस 2 अध्याय 11 वचन में, 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல, पहला पत्रस 2 अध्याय 11 वचन में, பவுல் சபை பேதுரு சபையை பார்க்கும்போது எப்படி அந்த பேசும்போது எப்படி பேசுகிறார் என்றால், जो पत्रस कलीसिया को देखकर क्या कहता है? பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசமும் இருக்கிற நீங்கள், और वो कहते हैं प्रियो जो तुम आप वो परदेशी और यात्रा के समान यात्री के समान हैं। உலகத்துல வாழும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க என்றால் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறீர்கள். इस संसार में जब आप जीते तो आप एक परदेशी और यात्री के समान है। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பரதேசியா வாழுகிறீங்க. बाजू में देखकर आप कहेंगे आप एक परदेशी के समान जीते हैं। நீங்க பரதேசியா இந்த பூமியில வாழுகிறீங்க. आप इस संसार में परदेशी के समान हैं। ஹalleluya. हालेलुया। இங்க நித்தியத்தை நீங்க இங்க வாழ முடியாது. आप हमेशा के लिए इस संसार में नहीं रहेंगे। 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 15வது வசனத்துல, पहला इतिहास 29 अध्याय 11 वचन में, 1 நாளாகமம் 29:15வது வசனத்துல, पहला इतिहास 29वां अध्याय उसके 11 वचन में, நாம் எல்லாரும் கூட எல்லாரும் போல அர்தேசிகளும் பரதேசிகள் போல இருக்கிறோம். और हम भी उन अलग उन परदेशी के समान ही हैं। எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? 1 நாளாகமம் 29:15 எல்லாரும் போலும் பரதேசிகளுமாய் நாம் இருக்கிறோம். हम हर पुरखों के समान நாம் पराये और வாழ்கிற இந்த परदेशी हैं। பூமியில வாழ்கிற நாட்கள் எப்படி இருக்கிற நிழலை போல் இருக்கிறது. और ये जो पृथ्वी पर हमारे दिन छाया के जैसे है, நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையே இல்லை என்று பார்க்கிறோம். और हमारा यहाँ पर कुछ ठिकाना नहीं है। யாராவதுக்கு சொல்ல முடியும் எனக்கு நிலைத்திருக்க இருக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது? क्या कोई कह सकते हैं मैं इस पृथ्वी पर हमेशा के लिए अटल रहूंगा? எத்தனை வருஷம் நான் நிலைத்திருப்பேன் அந்த நம்பிக்கை இருக்கிறதா? कितने वर्ष तक आप रहेंगे ऐसे आप सोचते हैं? யாருமே சொல்ல முடியாது நான் இத்தனை நாட்கள் இந்த வருஷமாய் நிலைத்திருப்பேன் சொல்ல முடியாது. कोई भी नहीं कह सकते कि मैं इतने साल इतने वर्ष तक मैं इस संसार में அப்படி रहूंगा। நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். तो ऐसा एक जीवन में हम बिताते हैं जो जिसका कुछ ठिकाना नहीं है। ஏனென்றால் எல்லா மனுஷருக்கு ஒரு நாள் பிறப்பது ஒரு நாள் மரிக்கிறது நியமிக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि हर मनुष्य के लिए एक दिन जन्म लेना और मृत्यु का एक दिन रखा गया है। हालेलुया. हालेलुया। எத்தனை சொல்றீங்க நான் வாழ்கிற இந்த பூமி நிலையில்லாத ஒரு பூமி? कि लोग कह सकते हैं हम जिस पृथ्वी पर रहते हैं वो उसका कुछ ठिकाना नहीं நீங்க है। யோசித்து பாருங்க, நீங்க எத்தனை வீடுகள் ஒருவேளை மாறி இருப்பீங்க? आप सोच कर देखिए आपने कितने घर बदले நீங்க होंगे। இந்த மும்பைல வந்து எத்தனை வீடுகள் மாறி इस இருப்பீங்க? मुंबई में आकर आप कितने घर बदले हैं? ஒரே வீட்ல இருக்கிறவங்க மாத்திரம் கரத்தை தூக்குங்க. कितने लोग कह सकते हैं मैं एक ही घर पर आज तक हूँ। அப்போ வீடு மாறி இருக்கிறது, आपके घर बदले हैं। இடம் மாறி இருக்கிறது. சில பேர் வேலை கூட ஒரு 10 வேலையாவது என்ன செய்திருப்பீங்க மாறி இருக்க कुछ முடியும். लोग अपनी नौकरी को बदले होंगे। ஜனங்கள் மாறி இருக்கலாம், कुछ लोग बदले होंगे। சில ஜனங்கள் காண்பிக்கிற எல்லா காரியங்கள் மாறி இருக்கலாம். लोग जो दिखाते हैं वो सारी चीजें भी बदले होंगे। அப்போ இது இந்த எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்கிறோம் என்றால் நிலையில்லாத உலகத்துல तो வாழுகிறோம். हम इस संसार में जीते जिसका कुछ ठिकाना नहीं है। ஹalleluya. हालेलुया। யாரை நீங்க நேசித்து நண்பர் என்று சொன்னீங்களோ எனக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அவங்க யாருன்னு கூட நீங்க தெரியாமல் இருக்கிறீங்க. जिसे आप अच्छा मित्र समझते थे अब 10 वर्ष के बाद वो आपके जीवन में है ही அவங்க नहीं। எங்க இருக்காங்க கூட தெரியாமல் இருக்கிறீங்க. वो कहाँ पर है आप नहीं जानते। ஹalleluya. हालेलुया। அன்பு மாறலாம், எல்லாமே மாறலாம். प्रेम बदल सकता है और सब कुछ बदल सकता है। போன வாரம் கூட பார்த்தோம், அந்த ஒரு பையன் அந்த ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவன் இருந்தான். और पिछले हफ्ते देखा था कि एक जो लड़का एक गलत संबंध में था। நம்பின ஒரு நண்பரை போல பழகின அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜூஸை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டான். और एक मित्र के रूप में उसे माना था लेकिन एक जूस देकर उसे उसने समाप्त कर அன்பு दिया। மாறலாம், எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ் மாறலாம். और प्रेम बदल सकता है, संबंध सारे बदल இந்த सकते हैं। உலகம் எப்படி இருக்கு
ஏனென்றால் நிலை இல்லாத உலகமா இருக்கிறது. क्योंकि ये जो पृथ्वी है संसार का कोई ठिकाना नहीं. ஏன் கர்த்தர் இந்த உலகத்துல நம்மளை வைத்திருக்கிறார்? परमेश्वर ने इस संसार में हमें क्यों रखा है? 2 தீமோத்தேயு 4:7 பார்த்தோம். दूसरा तीमुथियुस 4:7 में हमने देखा. 2 தீமோத்தேயு 4:7 வசனத்துல दूसरा तीमुथियुस 4:7 में எனக்கு அந்த ஓட்டத்தை கொடுத்த அதை நான் முடித்தேன். और मेरे जो दौड़ को मैंने पूरी कर ली நான் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். और विश्वास की रखवाली की है. பவுல் உணர்ந்து கொண்டார், எனக்குன்னு கர்த்தர் இந்த பூமியில இந்த வாழ்க்கையை ஒரு ஓட்டத்தை போல் கொடுத்திருக்கிறார். पौलुस ने जान लिया था कि परमेश्वर ने उस जीवन को इस पृथ्वी में एक दौड़ के रूप में दिया है. இந்த ஓட்டம் இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஓட வேண்டும், இந்த உலகத்துல இருக்கணும் என்று அவர் தீர்மானித்தார். அதை நான் முடித்தேன். और कुछ दिनों के लिए संसार में रहना, लेकिन उस दौड़ को मैं पूरी करूंगा. நான் விசுவாசத்துல வளர்ந்து விசுவாச கடைசி வரை நான் காத்துக்கொண்டேன். विश्वास में निरंतर बढ़कर स्थिर रहते अंत तक मैं उसकी रखवाली நம்ம करूंगा. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எப்படி வைத்திருக்கிறார்? ஓட்டத்தை போல் வைத்திருக்கிறார். हम हर एक के जीवन को इस संसार में एक दौड़ के रूप में परमेश्वर ने रखा எத்தனை है. சொல்றீங்க இந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது? कि लोग कह सकते हैं उस दौड़ के एक अंत है. இருக்கிறதா இல்லையா? எத்தனை வருஷம் ஓட்டத்துக்கு முடிவு இருக்கிறது? कि लोग कह सकते हैं मेरी दौड़ का एक अंत भी है. விசுவாசத்தை கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்துல நான் காத்துக்கொண்டேன். लेकिन उस दौड़ में हमेशा के लिए अपने विश्वास को हमें स्थिर रखना நம்ம है. ஒவ்வொரு பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்க வேண்டும், விசுவாசத்தை கடைசி வரை நான் हम காத்துக்கொண்டேன். हर एक का ऐसा गवाही होना चाहिए कि हमारे विश्वास को हम अंत तक बचाए रखें. ஹalleluya. हालेलुया. எத்தனை வருஷம் நான் ஓட்டத்தை முடிக்கும் போது அந்த விசுவாசத்தை कि காத்துக்கொள்ளுவேன். लोग कह सकते हैं जब मैं दौड़ को पूरी करूंगा तब मेरे विश्वास की मैं रखवाली करूंगा. பிலிப்பியர் 1 23 வசனத்துல फिलिपियो तीसरा अध्याय के 21 वचन में. பிலிப்பியர் 1 23 வசனத்துல फिलिपियो पहला अध्याय के 23 वचन में. அவருடைய வாஞ்சை பாருங்க, பூமியில வாழ்ந்தாலும் கூட ஓட்டத்தை ஓடினாலும் கூட और उसकी चाहत को देखो, इस संसार में जीकर उस दौड़ को पूरी कर लिया तो भी அந்த ஓடும்போது அந்த ஓட்டத்துல சொல்கிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடன் கூட இருக்க எனக்கு ஆசையா இருக்கிறது. और वो उस दौड़ जो पूरी करा था उस कहता है कि इस शरीर को छोड़कर मैं मसीह के साथ रहना चाहता பவுலின் हूँ. வாஞ்சை எப்படி இருக்கிறது என்றால் இந்த தேகத்தை இந்த சரீரத்தை விட்டு தேவனோடு இருப்பது. पौलुस की इच्छा ये थी कि इस संसार के इस शरीर को छोड़कर परमेश्वर के साथ रहे. எத்தனை பேர் சொல்றீங்க இப்படிப்பட்ட வாஞ்சை எனக்கு இருக்கிறது? कि लोग आज कह सकते हैं कि मेरे अंदर भी ऐसा इच्छा है. யாராவது சொல்றீங்களா? இல்ல 1000 வருஷம் இந்த சரீரத்தோட நான் வாழணும். या आपको लग रहा है कि आप 1000 वर्ष तक यहाँ जिएंगे? யாருக்கு இப்படி ஆசை இருக்குதா நான் 100 வயசு இந்த சரீரத்தோட வாழணும்? क्या कोई चाहता है कि मैं 100 वर्ष तक मैं इस शरीर के साथ जीऊं? பவுல் சொல்ற இந்த சரீரத்தை எப்போ விடணும், விட்டுட்டு நான் தேவன் கிறிஸ்துவோட கூட நான் இருக்க வேண்டும். पौलुस कहता है कि मैं इस शरीर को छोड़कर मसीह के साथ रहना चाहता हूं. அவ்வளவு இந்த வாழ்க்கையை இந்த பூமிக்குரிய வாழ்க்கை இந்த சரீரத்தை வெறுத்து அவர் சொல்றார், நான் உடனே போய் கிறிஸ்துவோட கூட இருக்க और अपने வேண்டும். शरीर को इतना नफरत करते हुए कहता है कि मैं तुरंत अब मसीह के साथ रहना चाहता हूं. ஆனால் அப்படி சொன்னாலும் கூட 24வது வசனத்துல சொல்கிறார், ऐसे कहने के बाद भी 24 वचन में कहता है ஆனாலும் கூட என் சரீரத்துல தரித்திருக்கிறதுனால உங்களுக்கு அது அதிக அவசியம். वो कहता है कि शरीर में रहना तुम्हारे कारण और भी आवश्यक है. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட விருப்பம் இருக்கு, நான் இந்த பூமியை விட்டு இயேசு கூட இருக்க வேண்டும். एक तरफ वो चाह रहा था कि मैं मसीह के साथ जगा रहूं, ஆனால் வேற பக்கம் பார்க்கிறோம் அவருக்கு என்ன வாஞ்சை, நான் இந்த சரீரத்துல இருக்க இவர்களுக்கு எப்படி இருக்கு என்றால் அதிக அவசியமாய் நான் இருக்கிறேன். लेकिन दूसरी तरफ वो कहता है कि जब तक मैं इस शरीर में हूं तो दूसरे लोगों के लिए वो फायदा होगा. அப்ப ஏன் கர்த்தர் நம்மளை இந்த பூமியில இன்னும் வைத்திருக்கிறார்? तो आज परमेश्वर ने अब तक हमें क्यों इस संसार में रखा இந்த है? ஓட்டத்துல நம்ம ஓடும்போது என்ன செய்ய வேண்டும்? हम जब उस दौड़ को दौड़ते तो हमें क्या करना है? பவுலை போல மற்றவர்களுக்காக நாம் வாழ வேண்டும். पौलुस के समान हमें दूसरों के लिए जीना है. நம்மளுக்கு அதிக அவசியம் இல்லாத ஆனா அவர் மற்றவர்களுக்கு இன்னும் அதிக அவசியமா இருக்கிறது. इस शरीर की हमसे ज्यादा दूसरों की जरूरी है. இந்த விஷயம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு அதிக அவசியமா இருக்கிறது. कि लोग कहते हैं कि मेरा जीवन दूसरों के लिए बहुत जरूरी है. உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, केवल आपके बच्चों के लिए नहीं. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லி அவங்களை ரட்சிக்க அது அவசியமா जो उद्धार இருக்கிறது. नहीं पाए उन लोगों को जाकर सुसमाचार बांटकर उन्हें उद्धार में लाना है. ஹalleluya. हालेलुया. எத்தனை சொல்லுங்க இந்த ஓட்டத்துல நான் ஒரு ஆத்மாவது நான் कि लोग कह सकते हैं कि मेरे इस दौड़ में मैंने एक आत्मा को तो कमाया है. ஹalleluya. हालेलुया. பவுலை போல நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு அதிக அவசியமா இருக்கிறது. पौलुस के समान आपको जानना है कि आपका जो शरीर है दूसरों के लिए आवश्यक है. நீங்க பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமா இருக்கிறது. आप जो कहते हैं परमेश्वर के बारे में वो उनके लिए जरूरी है. நீங்க பேசுகிற ஒரு வார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையை இருள இந்த வெளிச்சத்துல கொண்டு வர முடியும். आपके एक वचन एक बात भी जो अंधकार से उन्हें उजाले में ला सकता है. ஆனா பேசாக போகிறது தான் அது ஒரு பெரிய செய்கிற தவறு. लेकिन हमारी जो गलती है वो कभी हम कहते नहीं है. ஹalleluya. हालेलुया. எத்தனை உணர்ந்து கொள்றீங்க, நான் இந்த உலகத்துல இந்த ஓட்டத்துல ஓடுகிறது மற்றவர்களுக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. लोग कह सकते हैं कि मैं इस संसार में मेरी दौड़ को जब तक पूरा नहीं करूं दूसरों के लिए मैं एक आवश्यक का कारण बनूं. பிலிப்பியர் 3:20 வசனத்துல फिलिपियो तीसरा अध्याय के 20 वचन में பிலிப்பியர் 3:20 வசனத்துல அவர் சொல்கிறார், फिलिपियो तीसरा अध्याय के 20 वचन में कहता है குடியிருப்பு பரலோகத்துல இருக்கிறது, हमारा स्वदेश स्वर्ग पर है. அங்க இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து और கொண்டிருக்கிறார். वहां से हमारा उद्धारकर्ता प्रभु यीशु मसीह आएंगे.
எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது? और कैसे वो बाट जो रहे थे। இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. यीशु मसीह के आगमन की बहुत वो इच्छुक थे। இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்பார்க்கணும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்? आज कितने लोग जानते हैं कि यीशु मसीह आने वाले हैं। மாத்திரம் பூமிக்குரிய காரியங்களை சிந்திப்போம் என்றால் அவருடைய வருகையை நாம் எதிர்பார்க்காமல் अगर हम போகிறோம். केवल संसार के बातों पर ध्यान लगाए तो परमेश्वर के आगमन के बारे में हम कभी नहीं सोचेंगे, ஆனால் அவர் நிச்சயமா என்ன செய்ய போகிறார் என்றால் வரப்போகிறார். लेकिन वो निश्चय आने वाला है। எத்தனை பேர் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று? कितने विश्वास करते हैं कि यीशु मसीह आने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। யாரெல்லாம் விசுவாச கருத்து வைத்து இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று कितने विश्वास करते हैं, हाथ उठाकर कहे कि यीशु मसीह आने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु मसीह जल्द ही आने वाले ஆனா हैं। பவுல் தைரியமாய் சொல்கிறார் நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். लेकिन पौलुस कहते हैं कि हम बाट जो रहे நாம் हैं, எதிர்பார்க்கிறோம் அவருடைய வருகையை நாம் हम எதிர்பார்க்கிறோம். उसके आगमन को चाह रहे हैं। யார் தைரியமாய் சொல்ல முடியும் நான் அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறேன்? कौन ऐसा कह सकते हैं कि हम परमेश्वर के आगमन का अपेक्षा कर रहे हैं? பயந்து பாவத்துல வாழ்கிறவன் சொல்ல முடியாது. जो डर कर पाप में जी रहा है वो नहीं कह पाएगा। மூன்று காரியங்களை நாம் கவனிப்போம். हम तीन बातों को देखेंगे। முதலாவது ரோமர் 10:9 வசனத்துல, पहला रोमियो पहला अध्याय के 10 वचन में, ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல, रोमियो 10वां अध्याय के 9वें वचन में, ரட்சிக்கப்பட்டவன் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறானோ और जिन्होंने भी परमेश्वर यीशु मसीह को उद्धारकर्ता के रूप में मान लिया, அவன் தைரியமாய் அவருடைய வருகையை எதிர்பார்க்க और முடியும். वही परमेश्वर के आगमन को अपेक्षा कर सकता है। எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? वो कैसे उद्धार पा सकता है? மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்ய வேண்டும்? अगर किसी को उद्धार पाने तो क्या करना है? இயேசுவை வாயினால அறிக்கை செய்து அவருடைய இருதயத்துல அவரை விசுவாசிக்க வேண்டும். यीशु मसीह को अपने मुंह से अंगीकार करते हुए उसके विश्वास करना है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? आपने कैसे उद्धार पाया? நீங்க கூட அவரை இருதயத்துல விசுவாசித்து அவர்தான் என் பாவங்களுக்கு மரித்து உயிர்த்தெழுந்தார் அந்த விசுவாசம் என்று அறிக்கை செய்ததனால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. क्योंकि आपने विश्वास किया कि मसीह आपके लिए मरा और आपके लिए जी उठा, इसलिए आप उस पर विश्वास करते हैं। எப்படி ஜனங்களை ரட்சிப்புக்கு கொண்டு வரணும்? और आज कैसे लोगों को आप उद्धार में ला सकते हैं? இருதயத்துல அந்த விசுவாசத்தை கொண்டு வந்து அவங்களுடைய வாயிலிருந்து அறிக்கை செய்ய வைக்க வேண்டும். उनके हृदय में उस विश्वास को लाकर उनके मुंह से वो अंगीकार करने पाए। விசுவாசம் வந்தால் தான் இருதயத்துல அவங்க வாயினால அறிக்கை अगर செய்வார்கள். उनके मन में वो विश्वास आए उसके बाद ही वो मुंह से अंगीकार भी करेंगे। அப்ப எத்தனை பேர் சொன்னீங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்? आज के लोग कैसे कि मैंने उद्धार पा लिया है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் வாயினால அறிக்கை செய்து அவரை இருதயத்துல விசுவாசிக்கிறீங்க? ये लोग मुंह से अंगीकार करते हुए उसको मन से विश्वास करते हैं। ஒருவேளை சும்மா ஒரு பேருக்காக வந்து போகிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் விசுவாசித்து நீங்க இருக்க வேண்டும். और आज अगर केवल ऐसे नाम के लिए आप आकर जाते तो आपको और भी विश्वास करना है। மார்க் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல, मरकुस 14 अध्याय के 16 वचन में, விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம் அல்ல, मरकुस 16 अध्याय के 16 वचन में जो विश्वास करते वही नहीं, விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி நீங்க ஞானஸ்நானம் பெற்றவனா இருக்க வேண்டும். और विश्वास करते हुए आपको बपतिस्मा भी लेना है। ஞானஸ்நானம் பெற்றவன் அவன் ரட்சிக்கப்படுவான். जो बपतिस्मा लिया वही उद्धार पाता है। சில பேர் ஞானஸ்நானம் முக்கியத்துவம் இல்லை, ஞானஸ்நானம் இல்லாமல் இருக்கிறார்கள். और कुछ लोग सोचते कि बपतिस्मा जरूरी नहीं इसलिए बपतिस्मा नहीं लेते। கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். परमेश्वर का वचन कहता है जो विश्वास करे और बपतिस्मा ले वही उद्धार पाता है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க இப்ப இருக்கிற யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்களா? क्या यहाँ पर ऐसा कोई जो बपतिस्मा नहीं लिया है? யாராவது இருக்கீங்களா ஞானஸ்நானம் எடுக்காமல்? क्या ऐसा कोई जो बपतिस्मा ना लिया हो? ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும், நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். तो आपकी एक चाहत होनी चाहिए कि मुझे बपतिस्मा लेना है। இந்த ஆராதனை கூட நீங்க சமர்ப்பிக்க முடியும். உங்க வாழ்க்கையை நான் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணி நான் சமர்ப்பிக்க इस விரும்புகிறேன். आराधना में आप समर्पण कर सकते हैं कि मैं बपतिस्मा के लिए तैयार हूँ। விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் அவன் ரட்சிக்கப்படுவான். जो विश्वास करता है और बपतिस्मा लेता है वही उद्धार पाता है। சில பேர் சொல்லலாம் அதான் விசுவாசிக்கிறேன் அது போதும், அப்படியே இல்ல. இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளை அதை நாம் கீழ்ப்படிய வேண்டும். कुछ लोग सोचते हैं कि मैं विश्वास कर लिया वो काफी है, लेकिन परमेश्वर ने साफ किया है कि जो बपतिस्मा लेता है वही उद्धार पाता है। யோவான் 3:5வது வசனத்துல, यूहन्ना 3 अध्याय के 5वें वचन में, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல, यूहन्ना 3 अध्याय के 5वें वचन में, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக என்று சொல்கிறேன். और जब तक कोई मनुष्य जल और आत्मा से न जन्मे तो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता। மெய்யாகவே சொல்றேன், அவங்க தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான் என்று சொல்கிறேன். और वो कभी परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता। யார் சொன்ன வார்த்தைகள்? ये किसने कहा है? இயேசு சொன்ன ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க और மாட்டான். यीशु मसीह ने इस बात को कहा कि कोई मनुष्य जल और आत्मा से न जन्मे तो परमेश्वर के राज्य में नहीं प्रवेश कर सकता। இருக்க வேண்டும். और जल से आपको फिर जिलाया जाना அது है। இயேசு கிறிஸ்து அந்த அடக்கம் பண்ணது உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா இருக்கிறது. और वो यीशु मसीह के उस दफनाए जाने और जी उठने के एक பழைய மனிதனை அந்த தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் பூர்ணமாய் மூழ்கி ஒரு புதிய மனுஷனை போல எழும்புற ஒரு வாழ்க்கை. जो पुराना मनुष्य पूरी तरीके से इस पानी में दफनाया जाता है और फिर वो उठता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப யார் தைரியமாய் எதிர்பார்க்க முடியும்? तो कौन ऐसे धैर्य के साथ अपेक्षा कर सकता அவர் है? விசுவாசமா இருந்து அவருடைய கீழ்ப்படிந்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சொல்ல
முடியும், நான் அவரை வருகையை எதிர்பார்த்து जो இருக்கிறேன். मसीह पर विश्वास करते हैं और बपतिस्मा लिया वही उस आगमन का अपेक्षा भी कर सकते हैं। மூன்றாவது யார் எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியும்? और तीसरा कौन उस आगमन का अपेक्षा कर सकता है? எபிரேயர் 12:14 வசனத்துல, எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்துல, इब्रानियों 12 अध्याय के 14 वचन में, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது அல்ல. बिना पवित्रता के कोई भी परमेश्वर के निकट नहीं जा நம்ம सकता। ஒருவரும் அவரை முகமுகமாய் பரலோகத்துல பார்க்க போகிறோம். हम हर एक जन परमेश्वर को सामने देखने वाले हैं। பவுலுக்கு ஒரு வாஞ்சை, நான் முகமுகமாய் அவரை பார்க்க போகிறேன். पौलुस की एक मन की इच्छा थी कि मैं मसीह को सामने देखने वाला ஆனால் हूँ, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. लेकिन बिना पवित्रता के कोई भी उसे देख नहीं அதான் सकता। அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் 15வது, கிருபையை இழந்து போகாதபடிக்கு, ஒருவனும் இழந்து போகாதபடிக்கு. और इसलिए अगले वचन में हम पढ़ते कि कोई भी उस अनुग्रह को ना खोए। தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் பரிசுத்தர். और इसलिए परमेश्वर जो है पवित्र है, ஆகையால் அவர் விரும்புகிறார், நான் என் ஜனங்கள் என் பிள்ளைகள் கூட எப்படி வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் வாழ और வேண்டும். इसलिए वो चाहता है कि मेरे बच्चे भी पवित्र बने। ஏன் நம்மளை ரட்சித்திருக்கிறார்? परमेश्वर ने हमारा उद्धार क्यों किया है? பாவத்திலிருந்து நம்மளை மன்னித்து அவர் நீதிமான்களை ஆக்கியிருக்கிறார். हमें पाप क्षमा करते हमें धर्मी ठहराया है। மறுபடியும் அந்த செய்யக்கூடாத பாவங்களை, மறுபடியும் அந்த செய்து வந்த பாவங்களை வாழ அப்படி அல்ல. और हम फिर उसी पाप को करें इसलिए नहीं, அதற்காக ரட்சிப்பு, அதற்காக அவர் ஏற்றுக்கொள்ள அது தேவையில்லை. और उसके लिए तो परमेश्वर हमें उद्धार ही नहीं लाता। ஆனால் ஒரு மாற்றங்களோடு ஒரு பழைய வாழ்க்கையை ஒரு மனுஷன் மரித்து வேற அவருக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். लेकिन आज वो पुराने मनुष्य को छोड़कर एक नए मनुष्य के परमेश्वर की आराधना करने वाले मनुष्य बने, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. क्योंकि बिना पवित्रता के कोई भी परमेश्वर को देख नहीं सकता। பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தமா இருங்க. वो कहता है जैसे मैं पवित्र हूँ तुम भी पवित्र बनो। பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தம் ஆக்க जो வேண்டும். पवित्र है उसे अपने आप को और भी पवित्र करना है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிகள் பரிசுத்தமா இருந்தால்தான் ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ ஞானஸ்நானம் எடுத்தேன், அப்படி எப்படினாலும் வாழணும், அப்படி அல்ல. और किन लोग कहते हैं मैं उद्धार पा लिया, बपतिस्मा लिया, मैं चाहे जैसे भी जीना वैसे नहीं, இன்னும் ஒவ்வொரு நாள் ஒரு படிக்கு மேல படி பரிசுத்தத்துக்காக நான் ஒப்பு கொடுக்க लेकिन வேண்டும். हर दिन हमें और भी अपने आप को पवित्र करना है। ஹல்லேலூயா. हालेलुया। யோசித்து பாருங்க, மறுபடியும் பாவத்துல அதே பாவம் முதல்ல போல செய்தால் அவர் பிரியப்படுவார்? अब सोचिए अगर वही पाप में और आप पड़ जाएंगे तो क्या परमेश्वर खुश होंगे? மறுபடியும் ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் அந்த தவறான பழக்கத்தோட தவறான நபர்களோட சேருவோம் என்றது அவருக்கு பிரியப்படுவாரா? अगर बपतिस्मा लेने के बाद भी गलत मित्रों के साथ वही पाप में अगर पड़े तो क्या परमेश्वर खुश होगा? அவருடைய வருகையில ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில நாம் காணப்பட शायद முடியும். परमेश्वर के आगमन में हम छोड़े जा सकते हैं। அவர் தைரியமாய் சொல்கிறார், நாங்களோ அப்படி எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். और इसलिए पौलुस कहता है कि हम परमेश्वर के आगमन का अपेक्षा कर रहे हैं। அவர் நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிற அந்த உறுதியோடு அவர் சொல்கிறார். और वो ऐसे एक निश्चय के साथ कहता है क्योंकि जीवन की पुस्तक में उसका नाम लिखा है। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக சமர்ப்பித்து நாம் தைரியமாய் சொல்ல முடியும், நாம் சபையாக அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டு और இருக்கிறோம். आज हम कलीसिया के रूप में कह सकते हैं हम परमेश्वर के आगमन के लिए रुके हुए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் எப்ப வேணாலும் வர முடியும், क्योंकि वो कभी भी आ सकते हैं, இல்ல நம்மளுக்கு மரணம் கூட எப்ப வேணாலும் சமபிக்க या तो முடியும். हम मौत का कभी भी सामना कर सकते हैं, ஆனால் நாம் ஆயத்தமாய் அவருக்காக எப்பொழுதும் இருக்க लेकिन வேண்டும். हमेशा हमें उसके लिए तैयार रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। பிலிப்பியர் 3:21 வசனம். फिलिपियों 3 अध्याय के 21 वचन में, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல, फिलिपियों 3 अध्याय 21 वचन में, அவர் வரும்போது நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்தை அவர் ஒப்பாக जब वो आता है तो हमारे इस जो व्यर्थ शरीर को महिमा के शरीर में बदलेगा। நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? हमारा शरीर कैसा है? எப்படிப்பட்ட சரீரம்? அற்பமான சரீரம். वो एक व्यर्थ अपमानित शरीर है। எத்தனை சொல்லுங்க இந்த சரீரத்தை தொட்டு சொல்லுங்க, இந்த சரீரம் அற்பமான ஒரு சரீரம். अपने शरीर को छू कर कहें कि ये जो शरीर एक व्यर्थ शरीर है। ஒவ்வொரு நாளும் अनेक வலி வேதனை கொண்டு வருகிற ஒரு சரீரமா இருக்கலாம். हर दिन बड़े दुख और दर्द को पहुंचाने वाला एक शरीर அந்த है। சரீரமே உங்களுக்கு ஒரு பாரமாய் वो காணப்படலாம். शरीर आपके लिए एक बोझ बन गया हो। अनेक பாடுகள் நிறைந்த ஒரு சரீரமா இருக்கலாம். बहुत समस्या से भरा वो शरीर। இது ஒரு அற்பமான சரீரத்துல நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு और இருக்கிறோம். ऐसा है कि व्यर्थ शरीर के साथ आज हम जीते हैं, ஆனால் அவருடைய வருகையில இந்த அற்பமான சரீரமோ மகிமையான சரீரமாய் அவர் लेकिन மறுரூபமாக்குவார். परमेश्वर के आगमन में यही शरीर एक महिमा के शरीर में बदलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இதே சரீரத்தை 20 வயசா இருக்கும்போது நல்ல முகம் நல்லா இருந்து எல்லா ஜனங்கள் பார்க்க போல இருந்தது. और यही शरीर आप 20 वर्ष के जब थे तब सारे लोग उसे देखना पसंद करते थे। 20 வயசுல நல்ல முகத்தோட நல்ல சரீரத்தோட இருக்கிறவர்கள் இப்ப 60-90 இருக்கும்போது, और 20 वर्ष के जब आप बहुत अच्छे दिखते थे, आप जब 60 वर्ष के हो गए हैं, யாராவது பார்ப்பாங்களா? क्या कोई ऐसे आपको देखेगा? அதுல பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்கும். और उसमें एक बदलाव को देखेंगे। அப்ப இந்த சரீரத்துக்கு பார்க்கும்போது ஒரு அற்பமான சரீரத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். तो हमारा ये जो शरीर है वो एक व्यर्थ शरीर है। வாலிப வயதுல நல்ல பலத்தோட இருக்கலாம்,
जवान में आप बहुत अच्छे बल और सामर्थ्य के साथ रह ஆனா सकते हैं, போக போக பலவீனங்கள் அநேக போராட்டங்கள் சரீரத்துல பார்க்கிறோம். लेकिन जैसे समय या साल बीतता है तो उतना ही कमजोरी आपके शरीर में आता है। ஆனால் இப்படிப்பட்ட சரீரத்தை கர்த்தருடைய வருகையில இது எப்படி மறுரூபமாக்கப்படும்? लेकिन ऐसा एक शरीर परमेश्वर के आगमन में कैसे बदल जाएगा? ஒரு மகிமையான சரீரமாய் அது वो एक மறுரூபமாக்கப்படும். महिमा के शरीर में बदल जाएगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அதை நான் எதிர்பார்த்து ये கொள்கிறேன்? लोग कह सकते हैं कि मैं उसके लिए रुका हूँ। இந்த சரீரம் அற்பமான சரீரம் தான், ஆனால் அதை அவர் மகிமையாய் ஆக்க ये போகிறார். शरीर तो एक व्यर्थ शरीर है, लेकिन परमेश्वर उसे महिमा के शरीर में बदल देगा। யாருமே இந்த சரீரத்தை வச்சு பரலோகத்துல போக முடியாது. कोई भी इस शरीर के साथ स्वर्ग में प्रवेश नहीं कर அழிந்து सकता। போகிற இந்த சரீரத்தோடு அங்கே மகிமையான இடத்துல மகிமை நாம் போக முடியாது. नाश होने वाला शरीर के साथ हम वहां पर नहीं जा அங்கே सकते। போகணும் என்றால் ஒரு மகிமையான சரீரம் நமக்கு अगर அவசியம். वहां पर हमें जाना है तो एक महिमा के शरीर की हमें जरूरत அதை है। யார் ஆக்குவார் என்றால் இயேசு வரும்போது அது மறுரூபம் और ஆகப்படும். जब यीशु मसीह के आगमन में वो जो शरीर है महिमा के शरीर में बदल जाएगा। ஒருவேளை அவருடைய வருகை தாமதித்தால் अगर उसका आगमन में और थोड़ी देरी हो तो भी இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே மண்ணுக்குள்ள மண்ணு போனாலும் கூட हम चाहे हम यहाँ पर जितने भी हम मिट्टी में मिल जाए तो भी நம்முடைய சரீரங்களை அவர் என்ன செய்வார் என்றால் பரலோகத்துல சேர்ப்பார். हमारे शरीर को वो जिलाकर स्वर्ग में ले जाएगा। பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கிறது? कितने लोग इस बात पर विश्वास करते हैं? ஒரு சரீரத்தை நீங்க அடக்கம் செய்வீங்க என்றால் அடுத்த சில நாட்களில என்ன நடக்கும்? अगर एक शरीर को आप दफना दीजिए तो कुछ ही दिनों में क्या होता है? மறுபடியும் எனக்கு அந்த சரீரத்தை பார்க்கணும் தோண்டி பார்க்கணும் என்றால் அங்க என்ன கிடைக்காது? எலும்புகள் தான் இருக்கும். अगर फिर कुछ दिनों के बाद उसे खोद कर देखेंगे तो शरीर वहां पर नहीं बचा रहेगा, केवल हड्डी रहेगी புல்கள் ஒருவேளை சாப்பிட்டு இருக்கலாம். और कुछ वहां पर कीड़े आकर खाए होंगे। மண்ணுக்கு மண்ணாய் போய் கலங்கி ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். मिट्टी से मिल जाकर कुछ भी वहां नहीं बचता। ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன், அப்படி வருகையில என்ன நடக்கும் என்றால் அந்த அப்படிப்பட்ட மண்ணுக்கு மண் போன அவர்கள் கூட சரீரமாய் மகிமையான சரீரமாய் கர்த்தர் परमेश्वर कहता है कि परमेश्वर का वचन कहता है जो ऐसे मिट्टी में मिल गए वो शरीर भी महिमा के शरीर में बदल जाएगा। சில பேருக்கு அந்த பவுல் வாழ்ந்த நாட்களில் சந்தேகம் இருந்தது. और कुछ लोगों का जो पौलुस प्रचार करता आरंभ के दिनों में कुछ संदेह था। 1 கொரிந்தியர் 15:36 வசனத்தில் அவர் சொல்கிறார். पहला कुरिन्थियों 15:37 वचन में कहता है। 1 கொரிந்தியர் 15:36 வசனத்தில் पहला कुरिन्थियों 15:36 वचन में அவர்களுக்கு பெயர் கொடுக்கிறார், நீங்க புத்தினே நீ விதைக்கிறது விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது. निर्बुद्धि जो कुछ तू बोता है वो जब तक वो ना मरे जिलाए नहीं जाता। ஒருவேளை இன்னைக்கே வருவாள் என்றால் நம்ம இருக்கிற போல இந்த சரீரத்தை அவர் மறுரூபமாக்கி நம்மளை கொண்டு போவார். यदि आज परमेश्वर का आगमन हो तो हमारे जो शरीर है इस शरीर को महिमा के शरीर में बदलेगा। ஆனா ஒரு விதையை பார்க்கும்போது அந்த விதையை நீங்க என்ன செய்வீங்க என்றால் பூமிக்கு கீழே அடியில வைப்பீங்க. लेकिन अगर एक बीज को आप जब जमीन के नीचे बोते हो அதுக்கு பிறகு உங்க கண்ணுக்கு தெரியாமல் அது உள்ள இருக்கும். तो उसके बाद आप अपने आंखों से उसे देख नहीं पाते। ஒரு சின்ன விதை அது உள்ள போய் செத்து போய் அது உடைந்து போய் இருக்கிறது. एक छोटा सा बीज जमीन के अंदर जाकर वो टूटता है। இதெல்லாம் உங்க கண்ணுக்கு என்ன செய்யறது தெரியாது. ये सब आपके आंखों से आप देख नहीं पाते। ஆனா வளர்ந்து அது என்ன செய்யும் என்றால் மகிமையான ஒரு மரத்தை போல அது வெளியே வரும். लेकिन वही बीज बढ़कर एक बड़े पेड़ के समान हो जाता ஒரு है। பெரிய கனி கொடுக்கிற ஒரு வளர்ச்சியான மரத்தை போல அது फल देने वाला एक पेड़ में बदल जाता है। பல ஆயிரம் வருஷங்கள் நிலை நிற்கிற ஒரு மரமாய் அது இருக்கும். और कई वर्ष कई हजार वर्ष तक वो खड़ा रहता है। ஹல்லேலூயா हालेलुया। ஒரு சின்ன விதையை கர்த்தர் இப்படி ஆக்க முடியும் என்றால் अगर छोटे से बीज को परमेश्वर ऐसे बदल सकता है तो பவுல் சொல்றார், நீங்க கூட விசுவாசிக்க வேண்டும். पौलुस कहता है आपको भी विश्वास करना है। உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் இப்படி செய்ய போகிறார். आपके जीवन में भी परमेश्वर ऐसा करेगा। அவருடைய வருகையில அற்பமான சரீரமும் மகிமையான சரீரமாய் அவர் ஆக்க उसके போகிறார். आगमन में जो ऐसे व्यर्थ शरीर को परमेश्वर महिमा के शरीर में बदलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய குடியிருப்பு இங்க பூமியில மாத்திரம் இல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கிறது. आज हमारा स्वदेश इस धरती पर है लेकिन हमारा स्वदेश स्वर्ग पर है। ஆகையால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போக கூடாது. इसलिए संसार के जीवन में चाहे जितने भी संघर्ष का सामना करे आप कभी निराश ना हो, ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோட என்ன செய்ய முடிந்து போகும். क्योंकि ये सब समस्या इस शरीर के साथ बीत जाएगा। எல்லா போராட்டங்களும் உங்க வாழ்க்கையோட முடிந்து போயிடும். आपके संघर्ष आपके जीवन के साथ समाप्त भी हो जाएगा। அதற்கு பிறகு கர்த்தர் மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். लेकिन उसके बाद परमेश्वर महिमा से भरा एक जीवन रखा है। ஒருவேளை இன்னும் 30 இன்னும் 40 ஒரு 50 இருக்கலாம். कुछ शायद 30 40 50 वर्ष तक रहेंगे। அதற்கு பிறகு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு மகிமையில நாம் கடந்து செல்ல लेकिन போகிறோம். उसके बाद इस संसार के जीवन को छोड़कर हम महिमा के जीवन में प्रवेश करेंगे। எத்தனை பேர் என் ஓட்டத்தை நான் முடிப்பேன். कि लोग कह सकते हैं कि मेरी दौड़ को मैं पूरी करूंगा। பூமியில சில நாட்கள் கர்த்தர் நம்மளை வைக்கும்போது जब इस संसार में परमेश्वर कुछ दिनों के लिए हमें रखता है, நம்மளை வைத்திருந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். परमेश्वर ने जिस उद्देश्य से हमें रखा है उसे हमें पूरा करना है। யாருமே நான் என் தேகத்தை விட்டு போகணும் என்று ஏதாவது செய்ய வேண்டாம். और हमें इस शरीर को छोड़कर जाना है, इसलिए हमें कुछ करने की जरूरत नहीं। அவர் குறிப்பிட்ட நாளுக்காக அந்த ஓட்டத்தை முடிக்க வைக்கிற அந்த நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். लेकिन उस दिन के लिए हमें रुकना है जब तक हमें हमारी दौड़ पूरी नहीं होती। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க, கடைசி வரை என் விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். लोग कहते हैं कि अंत तक मेरे विश्वास की मैं रखवाली करूंगा। போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது. मेरे सारे समस्या संघर्ष का अंत है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब खड़े होकर के ना परमेश्वर को धन्यवाद दें।